ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லா கதைகளையும் நீங்க கேட்கலாம். கதைகள் அப்படிங்கிறது சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், சூப்பரான கதைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கர் அவர்கள் எழுதிய தாய்மை அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை. அதுதான் இந்த வீடியோவில் இப்போ நாம கேட்க போறோம். ஓகேவா? ஸோ தாய்மை எனப்படுவது யாதெனில், இதுதான் கதையோட கரு. இந்த தலைப்பு நான் கொடுத்திருக்கேன். நான் தாய்மை அப்படிங்கிறது அந்த கதைக்கான தலைப்பு சிவசங்கரி அவர்கள் கொடுத்ததுதான். தாய்மை அடைந்த நிலையில, அதாவது ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கிற நிலைமையில ஒரு லேடி டாக்டரை பார்க்க வராங்க. ஸோ அது சம்பந்தமா அந்த லேடி டாக்டருக்கு ஏற்படக்கூடிய அந்த கசப்பான விஷயங்களும் வேதனையும் சொல்லக்கூடிய டாக்டர் அம்மாவோட அனுபவத்தை சொல்லக்கூடியதான் இந்த கதை. கேட்கலாமா? அவள் தன் புது கன்சல்டேஷன் அறையில் திறந்து 3 நாட்களே ஆன அந்த அறையில் மேஜைக்கு எதிரில் அமர்ந்து கொண்டிருந்தாள். 10 அடிக்கு 14 அடி அறை. இந்த பக்கம் மேஜை நாற்காலி, சுவர் ஓரமாய் 4 இரும்பு நாற்காலிகள். பேஷண்டை பரிசோதிக்க அந்த பக்கம் நீளமாய் ஒரு மர பெஞ்ச். அதற்கு மறைப்பு கொடுக்க விட்டத்திலிருந்து தரை வரை தொங்கிய பாம்பே டையிங் ஸ்கிரீன். மேஜைக்கு பக்கத்தில் ஒரு பீங்கான் பேசின், அதில் டெட்டால் கலந்த தண்ணீர், பாதியாய் அறிந்த லைஃப் பாய், கை துடைக்க டவல் ஒன்று. இப்போதைக்கு இந்த அறை ஏற்பாடுகள் போதும். பின்னால் கூட்டம் அதிகரித்தால் கூடுதலான வாடகையில் நேர்த்தியாக அமைப்பதா கஷ்டம் என சமாதானம் செய்து கொண்டவளுக்கு ஃபேன் இல்லாததுதான் துன்பமாய் இருந்தது. ஜூன் மாசத்து வெயிலில் மாலை 6 to 8 வரை இந்த 3 நாட்களாய் அங்கே உட்கார்வதற்குள் அவள் பரிதவித்து போனாள். செலவை பற்றி கவலைப்படாமல் ஒரு சீலிங் ஃபேன் போடலாம் என்றால் மேலே ஃபேனை மாட்ட ஏதுவாய் வளையல் கிளையம் எதுவும் இருக்கவில்லை. வேண்டுமானால் அந்த பக்கம் இந்த பக்கம் சுவரில் துளை போட்டு ஒரு கம்பியை குறுக்கே வைத்து பூசி அது காய்ந்து இறுகின பிறகு ஃபேனை மாட்டலாம். அவள் யோசித்து பார்த்தாள். புது சீலிங் ஃபேன் ஏக விலை. செகண்ட் ஹேண்டாக இந்த சின்ன டவுனில் நல்லதாய் கிடைப்பது அரிது. உள்ளே காசு பெறாத சாமான்களை போட்டு மேலே அழகாய் பெயிண்ட் செய்து சின்ன பொண்ணு ஊருக்கு புதுசு என்று ஏமாத்த நினைக்கலாம். அப்புறம் ஒரு கொத்தனாரையும் பின்னர் எலக்ட்ரீஷியனையும் தேடி அலைய வேண்டும். சீனியர் டாக்டரிடம் கேட்டால் உதவலாம். ஆனால் அவரையே எத்தனை விஷயங்களுக்குத்தான் நச்சரிப்பது? இன்ஃபேக்ட் மாலை நேரங்களில் சொந்தத்தில் தனியாய் நோயாளிகளை பார்க்கலாமே என்று சொன்னதும் இந்த அறையை கடைத்தெருவில் முடித்து கொடுத்ததும் கூட அவர்தானே. இன்னும் சும்மா சும்மா தொண என்றால் எப்படி? டேபிள் ஃபேன் வைத்துக் கொள்ளலாம் என்றால் அவளிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அதை அவள் தங்கியிருக்கும் வீட்டில் இரவு உபயோகத்துக்காக வைத்திருக்கிறாள். அதை இங்கு கொண்டு வந்தால் அங்கு என்ன செய்வது? இங்கும் அங்குமாக அன்றாடம் எடுத்து போய் லோல் போடுவதும் கஷ்டம். புதுசாய் வாங்கினால் உள்ளூர் வியாபாரி சொன்ன விலை அவளை அசர வைத்தது. சென்னையை விட விலை ரொம்ப அதிகம் இங்கே. இத்தனை விலை கொடுப்பதற்கு சிவனே என்று சீலிங் ஃபேன் வாங்கிவிடலாம். 4 பேருக்கு தாராளமாய் காற்றாவது வரும். யோசனை பண்ணி பார்த்ததில் டேபிள் ஃபேன் வைத்துக் கொள்வதில் இன்னொரு அசௌகரியமும் இருந்ததாக அவளுக்கு தோன்றியது. கீக்கிடமான அந்த அறையில் ஃபேன் வைக்க குறைந்தபட்சம் ஒரு முக்காலியாவது வேண்டும். கதவுக்கு பின்னால் பிளக் இருக்கிறதே என்று அங்கு வைக்க முடியாது. வரும் பேஷண்ட் யாராவது தட்டிவிடக்கூடும். இந்த பக்கமாய் வைக்க வேண்டுமென்றால் கை அலம்பும் பேஷனை எங்கே வைப்பது? ஆக நாளையும் அசை போட்டு பார்த்த பின்பு அவள் இப்போதைக்கு ஃபேன் இல்லாமலேயே சமாளிக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டாள். ஆணி போனால் ஆடி, ஆடி காத்துக்கு அம்மிக்கல் கூட பறக்கும் என்பார்கள். அப்போது கொஞ்சம் புழுக்கம் குறையாதா? அவள் அந்த சின்ன டவுனுக்கு வந்து சரியாய் மாதம் 2 பூர்த்தியாகவில்லை. சீனியர் ஹவுஸ் சர்ஜன்சியை முடித்த பின்பு அக்கடா என்று பெற்றோருடன் தங்கி ஜிஹெச்சுக்கு போய் வந்தவளை திடீரென்று ஜூனியர் டாக்டராக இந்த டவுனுக்கு மாற்றிவிட்டார்கள். அரசாங்க உத்தியோகம், போக மாட்டேன் என்று சண்டி பண்ண முடியுமா? முடியாது. அவள் வந்து சேர்ந்தாள். அழுமூஞ்சியாய் நின்ற ஆஸ்பத்திரியும் அதைவிட மோசமாய் இருந்த டவுனும் அவளுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. சென்னை மாதிரி இல்லாமல் இங்கு அனுபவமே ரொம்ப வினோதமாய் இருந்தது. முதல் சில நாட்களுக்கு கிராம மக்களும் அவர்களின் எளிமையும் அறியாமையும் அவளை பராக்கு பார்க்க வைத்தாலும் 10 நாட்கள் ஆவதற்குள் அவளுக்கு சலிப்பு ஏற்பட்டதுதான் உண்மை. ஒவ்வொன்றையும் 4 தடவைகள் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு புரிகிறது. எந்த மருந்தை எப்போது சாப்பிட வேண்டும் என்று விவரமாய் சொன்ன பிறகும் கம்பவுண்டர் கொடுத்த மருந்துடன் மீண்டும் இவளிடமே வருவார்கள். நீல கோல மாத்திரை எப்ப சாப்பிடணும்?
போன தபா பெரிய டாக்டர் ஐயா மஞ்ச கோலா மாத்திரை கொடுத்தாங்க, அது இல்லையா என்பாள் ஒருத்தி. ஊசி போடுங்க, எனக்கு மருந்து வேணாம் என்பாள் மற்றவள். பெரிய டாக்டர் ஐயா இல்லீங்களா, நீங்க கத்துக்குட்டியா இருப்பீங்கன்னு தோணுதே. நான் அவங்களையே பாத்துக்கிறேங்க என்பாள் இன்னொருத்தி. அவளின் பொறுமை கரையத் தொடங்கி பேஷண்ட்டுகளிடம் காரணமில்லாமல் கத்த முற்பட்ட ஒரு நாளில் சீனியர் டாக்டர் அவளை அழைத்து பேசினார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். பட்டணத்துல பாக்குற மாதிரி இங்க இல்ல. பேசிக்கலி தீஸ் பீப்புள் ஆர் டிஃபரண்ட். அத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பொறுமை நமக்கெல்லாம் ரொம்ப வேணும். கிராம ஜனங்க கிட்ட டீல் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அவள் பதில் பேசவில்லை. உங்களை குறை சொல்றேன்னு எண்ணாதீங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். இந்த மாதிரி சின்ன டவுனுக்கெல்லாம் வேலை பார்க்க வந்துட்டோம்னா பொறுமைய நிறைய கத்துக்கணுங்க, வளர்த்துக்கணும். டிஎம்ஓவுக்கு யாராவது பெட்டிஷன் போட்டா அனாவசிய தொல்லைதான். அதுவும் இந்த ஊர் ஜனங்க இருக்காங்களே, அவங்க நின்னா பெட்டிஷன், உட்கார்ந்தா பெட்டிஷன் எழுதுறதுல கெட்டிக்காரங்க. என்ன புரியுதா? அவளுக்கு புரிந்தது. அதன் பின் வெகு பிரயாசைப்பட்டு கோபத்தை அடக்க பழகினாள். முதல் சில நாட்கள் கஷ்டமாய் இருந்தது. அப்புறம் அதுவே பழகி போனது. ஆஸ்பத்திரியின் அருகே இருந்த வீட்டின் சின்ன போர்ஷனில் அவள் ஒண்டியாய் தங்கி இருக்கிறாள். கூட ஒரு சோட்டா மோட்டார் பையன், கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைத்த மாதிரி, பேர் வைரம். அவன்தான் அவளுக்கு 2 வேளையும் ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கி வருவான். வீட்டை பெருக்கி துடைப்பான். குளிக்க கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைத்து வைப்பான். இரவில் காவலாய் வெளித்திண்ணையில் படுப்பான். காலை 7 இருந்து 11 வரை ஆஸ்பத்திரி வேலை. அவளுக்கு அங்கேயே சரியாக இருக்கும். அப்புறம் ஜாகைக்கு வந்து சாப்பிட்டு படுத்தால் பிற்பகல் 3 வரை ரெஸ்ட். மறுபடி 3 இருந்து 5:30 வரை வேலை. மாலை இரவு நேரங்களில் வீட்டுக்கு வந்து புஸ்தகம் படிப்பாள். இல்லை என்றால் டவுனில் இருந்த 3 தொத்தல் கொட்டகைகள் ஒன்றில் பழங்காலத்து படம் பார்ப்பாள். எப்படியோ மாசம் 1 தாண்டுவதற்குள் சின்ன டாக்டர் அம்மா பரவாயில்ல, கைராசிக்காரங்க தான் என்று 4 பேர் பாராட்ட தொடங்கியதும் சீனியர் அவளிடம் இதை பற்றி சந்தோஷமாக குறிப்பிட்டு விட்டு, ஈவினிங்ல பொழுது போகாம ஏன் அவஸ்தப்படுறீங்க, பேசாம ஒரு சின்ன கன்சல்டேஷன் அறைய தொடங்குங்களேன் என்றார் அவர். சீனியர் பாடு ரொம்பவும் தேவலை. 3 வருஷங்களாய் அங்கு இருந்து வேர்விட்டு கொண்டார். சௌகரியமான வீடு, மனைவி, குழந்தைகள், பிரைவேட் கன்சல்டேஷனில் நல்ல வருமானம் என்று இருப்பவர். அவர் யோசனையை ஏற்றுக்கொண்டு இதோ கன்சல்டேஷன் அறை திறந்து நாட்கள் 3 ஆகிவிட்டன. சீனியரும் இன்னும் தெரிந்த ஒருவரும் ஆசீர்வாதம் செய்து கொடுத்த தலா 5 ரூபாய் முதல் நாள் வருமானம். 2ஆம் நாள் ஊசி போட்டுக்கொள்ள ஒரு பெண் வந்து 2 ரூபாய் கொடுத்து போனாள். நேற்று ஓசி வைத்தியத்தை தவிர வேறு காக்கை எட்டி பார்க்கவில்லை. இன்று எப்படியோ. நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தவள் மணிக்கட்டை திருப்பி மணியை பார்த்தாள். 7:30. இன்னும் 1/4 மணி பார்க்கலாம். ஒருத்தரும் வராவிட்டால் மூடிவிடலாம். காலாகாலத்தில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தாலும் புண்ணியம். அம்மாவிடமிருந்து நேற்று லெட்டர் வந்ததற்கு இன்னும் பதில் போடவில்லை. கடைசி தம்பிக்கு 4 நாளாய் சீதளமாய் போகிறதாம். என்ன மருந்து கொடுக்கலாம் என்று கேட்டிருப்பதற்கு பதில் லெட்டர் எழுதினால் என்ன என்று நினைத்து கைப்பையை திறந்து இன்லன் லெட்டர் இருக்கிறதா என்று பார்த்தாள். இல்லை, வீட்டுக்கு போய் எழுத வேண்டியதுதான். அவள் டேபிளின் விரிப்பை கையால் நீவி விட்டாள். பேனா வைத்த ட்ரேயும் சின்ன பிரிஸ்கிரிப்ஷன் பேடும் நறுவிஷா இருந்தன. சும்மா சொல்லக்கூடாது, வைரம் சாமர்த்தாய் தான் வேலை செய்கிறான். அவளுக்கு போர் அடித்தது. கொட்டாவியை சப்தத்துடன் விட்டாள். புழுக்கத்தில் உடம்பு கசகசத்தது. சில் என்ற ஜலத்தில் ஊறி குளிக்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. சரி, கடையை கட்டுவோம் என்று நினைத்து அந்த கணத்தில், டாக்டர் அம்மா இருக்காங்களாடா தம்பி என்று கனத்த குரல் அங்கே கேட்டது. பெண் குரல். குரலை தொடர்ந்து அந்த பெண் உள்ளே வந்தாள். அவள் உள்ளே வந்ததும் குப்பென்ற நாற்றம் அறையை ஆக்கிரமித்தது. அந்த பெண்ணுக்கு 30 வயசுக்குள் இருந்தால் அதிகம். பிச்சுவிட்ட தலையும் அழுக்கு புடவையுமாய் நின்றவளின் கண்கள் சிவந்து முகம் ஜிவு ஜிவித்து உப்பி இருந்தது. அந்த பெண் 3 அல்லது 4 மாத கர்ப்பமாய் இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். உடம்பில் ஜுரம் கூத்தாடியதால் நிற்க முடியாமல் சற்றே தள்ளாடி வலியினால் கோணிய வாயுடன் பேசினாள். நீதான் டாக்டர் அம்மாவா? ரொம்ப அறியாத பொண்ணா இருக்கியே. அவள் அந்த பெண்ணை உட்காரச் சொன்னாள். சிரமப்பட்டு கொண்டு அந்த பெண் அமர்ந்தாள். உடம்புக்கு என்ன? காய்ச்சல் அடிக்குது, கண்ணை சுழட்டிக்கிட்டு வருது, ஊசி போடு, சரியா போடும். கை நாடியை பிடித்து பார்த்து ஸ்டெத்தாஸ்கோப் வைத்து மார்பு முதுகை பரிசோதித்து நாக்கை நீட்டச் சொன்னாள். கண்களை பிரித்து பார்த்தாள். பின்பு பெஞ்சில் படுக்க வைத்து ஸ்கிரீனை பிரித்து விட்டாள். நீ கர்ப்பம்னு உனக்கு தெரியும் இல்லையா?
எத்தனை மாசம்னு இப்ப நான் பார்க்க போறேன். சித்த சும்மா அசையாம படுத்துரு. அவள் கையுறையை மாட்டிக்கொண்டே பேசினாள். ஆ, பெரிய டாக்டரம்மா நீ, எனக்கு தெரியாத சொல்லியாங்காட்டியும். காய்ச்சலுக்கு ஊசி போடுனா என்ன நீ? எத்தனாம் மாசம்னு எனக்கு தெரிய வேணா, நீ ஊசி போடு. எழுந்து உட்கார முற்பட்ட அந்த பெண்ணை அவள் மறுபடி படுக்க வைத்தாள். உன்னை பரிசோதனை பண்ணாம மருந்து கொடுக்கிறது தப்புமா, பேசாம படு. படுத்தவளின் கால்களை பிரித்து பரிசோதனை செய்ய குனிகையில் பீறிக்கொண்டு எழுந்த நாற்றத்தை அவளால் தாங்க முடியாது போயிற்று. ஏன் இப்படி நாறுகிறது? ஏதாவது புண் இருக்குமா? எதனால் இந்த அழுகின நாற்றம் எழுகிறது? பரிசோதனை செய்தவள் ஒரு நிமிஷம் விக்கித்து நின்று விட்டாள். சடார் என்று நிமிர்ந்தவள் அந்த பெண்ணை நோக்கி, என்ன காரியம் பண்ணிருக்க என்று அதட்டினாள். என்ன என்ன பெருசா பண்ணிக்கிட்டேன்? அப்பட்டிச்சுக்கிட்ட, குச்சி வச்சுக்கிட்டேன். வழக்கமா 2 நாள்ல சரியா போ. இந்த தபா மட்டும் 4 நாள் ஆயும் ஒன்னும் ஆவல. வலி தாங்கவே இல்ல. காய்ச்ச வேற கண்டுடுச்சு. அதான் உன்னண்ட வந்த. ஊசி போடு, சரியா போடும். அந்த பெண்ணின் வைராக்கியமான பேச்சு அவளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. உண்டான சிசுவை கலைக்க கிராமாந்தரங்களில் பல வழிகள் உண்டு என்பதை அவள் அறிந்திருந்தாலும் முதலாக தன் கேஸாக இப்படி ஒருத்தி வந்தது அவளுக்கு அருவருப்பாகத்தான் இருந்தது. 40 நாள் 50 நாள் கரு என்றால் களைப்பது சாத்தியம். 3 மாச சிசு குச்சி வைத்துக் கொள்வதால் களையுமா? இது என்ன பயங்கரம்! 4 நாளாய் இவள் எப்படிப்பட்ட நரக வேதனையை அனுபவித்திருப்பாள்? என்ன பெண் இவள்! கர்ப்பம் கலைந்து விட்டது, அதில் இனி சந்தேகமில்லை. ஆனால் முழுமையாக பிண்டம் வெளியில் வந்து விழுந்து விடாமல் உள்ளேயே அழுகிக் கொண்டிருப்பதால் தான் இத்தனை துர்நாற்றமா? குச்சியின் உபாதை சரியாக கருவும் நஞ்சும் வந்துவிடாத தொல்லை, நாற்றம் என்ற எல்லாவற்றையும் இந்த பெண் எப்படி தாங்கிக் கொண்டிருந்திருக்கிறாள்? அவளுக்கு வேதனையாக இருந்தது. அந்த பெண்ணை அருகில் உட்கார வைத்துக் கொண்டு பேசினாள். ஆமா, உன்னோட பேர் என்ன? 5 லட்சம். என்னது? சரி சரி, உன்னோட புருஷன் பேர் என்ன? மேற்கொண்டு எந்த விவரமும் 5 லட்சம் சொல்ல மறுத்து விட்டாள். நான் எந்த கடங்காரி கிட்ட குச்சி வச்சுக்கிட்டா உனக்கு என்ன? என் புருஷன் பேர் என்னவா இருந்தா உனக்கு என்ன? காய்ச்சலு நோவுக்கு ஊசி போடுனா நீ பாட்டுக்கு நொச்சி நொச்சின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறியே. ஊசி போடுவியா மாட்டியா? சொல்லிப்போடு அத்தை, நான் வேற டாக்டர் கிட்ட போய்க்கிறேன். 5 லட்சத்தின் பிடிவாதமான பேச்சு அவளுக்கு பிடிக்காவிட்டாலும் வைத்தியர் என்ற முறையில் அவளை காப்பது முக்கியம் என்பதால் கோபத்தை அடக்கிக் கொண்டு பேசினாள். உன்னை உடனடியே நல்லா கவனிக்கணும். டிஎன்சி பண்றதுதான் தேவல. என் கூட ஆஸ்பத்திரிக்கு வா. புறப்படு. ஆஸ்பத்திரிக்கா? வேணாம், இங்கேயே பாத்துரு. இங்கெல்லாம் முடியாது. ஸ்டெரிலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். உன்னோட உசுரை பத்தி உனக்கு கவலையா இல்லையா? உசுருக்கு என்ன ஆயிடும்? ஒன்னும் ஆகாது. நீ மருந்து கொடுத்து ஊசி போடு. ஆஸ்பத்திரி எல்லாம் வேணாம். அவளின் பொறுமை தேயத் தொடங்கியது. உன்னோட உடம்ப பத்தி எனக்கு தெரியுமா? இல்ல உனக்கு தெரியுமா? வயிற்றுக்குள்ள பிண்டம் அழுகிக்கிட்டு இருக்கு. இப்படியே விட்ட உன்னோட உசுருக்கே ஆபத்தாயிடும்னா உனக்கு புரியலையே. ஊசி போட என்னால முடியாது. நீ வேணா வேற டாக்டர் கிட்ட போறதுன்னா போ. எழுந்துட்டு போ. அவளின் கோபமும் கண்டிப்பும் 5 லட்சத்தை பயம் கொள்ள வைத்து விட்டது. சில நிமிஷங்கள் மௌனமாய் யோசித்தாள். ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்தியம் பார்க்கலன்னா உசுருக்கு ஆபத்தா? நிஜமாவா? இந்நேரத்துல ஆஸ்பத்திரியில கூட்டம் இருக்குமா? எதிர்சாரி கடைங்கெல்லாம் மூடி இருப்பாங்கல்ல. இவள் பைத்தியமா என்ன? சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாளே என்று அவள் நினைத்தாலும் மணி 8 விட்டதால் விளக்குகளை அணைத்துவிட்டு நோயாளிகள் படுக்க தொடங்கி இருப்பார்கள், கடைகளை மூடியிருப்பார்கள் என்று தைரியம் சொன்ன பிறகுதான் 5 லட்சம் ஆஸ்பத்திரிக்கு வர சம்மதித்தாள். வைரத்தை அறையை பூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து போக சொல்லிவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் அவள் 5 லட்சத்துடன் ஆஸ்பத்திரிக்கு போனாள். நைட் டியூட்டி நர்ஸ் உதவியுடன் அவள் 5 லட்சத்தை சுத்தம் செய்து ஜுரத்திற்கு மருந்து கொடுத்து ஊசி போட்டு கேஷுவாலிட்டி வார்டில் காலியா இருந்த முதல் படுக்கையில் கிடத்திய போது மணி 9 தாண்டிவிட்டது. வீட்டுக்கு வந்து குளித்தேன், சாப்பிட்டேன் என்று பேர் பண்ணின போது மனசில் சரியான தருணத்தில் ஒரு ஜீவனை காப்பாற்றினோம் என்ற திருப்தி அவளுக்கு இருந்தது. 5 லட்சம் ஏன் கேட்ட கேள்விகளுக்கு சரியாய் பதில் சொல்லவில்லை? புருஷனுக்கு தெரியாமல் கருவை கலைக்க முயற்சி எடுத்துக் கொண்டாளா? வழக்கமா 2 நாளில் சரியாகிவிடும், இந்த முறைதான் இப்படி என்று கூறினாளே. அப்படி என்றால் அடிக்கடி கருவை கலைத்திருக்கிறாளா? புருஷனுக்கு அது தெரியுமோ? அவனுக்கு தெரிந்தால் கோபிப்பான் என்று பயப்படுகிறாளா? ஒருவேளை 4-5 குழந்தைகள் இருக்கும், இது வேறு எதற்கு கஷ்ட ஜீவனத்தில் என்று எண்ணி பார்ப்பாளோ? பாவம், அவள் முகமும் அந்த வேதனையும் பார்க்க சகிக்காமல் இருந்ததே.
குழந்தையை இழக்கப் போவது எந்த தாய்க்குத்தான் வருத்தமாயிராது? பாவம், ஏன் ஆஸ்பத்திரிக்கு வர பயந்தாள்? பணம் செலவாகும் என்றா? அவள் பேச்சில் ஒரு அடாவடித்தனம் இருந்ததே, அது எதனால்? எண்ணங்கள் அலை மோதலில் அவளால் சரியாக தூங்க கூட முடியவில்லை. காலையில் எழுந்து வழக்கத்தை விட சீக்கிரமாக தயாராகி அவள் ஆஸ்பத்திரிக்கு சென்றபோது லட்சிகளும் நர்சுகளும் அறைகளையும் நோயாளிகளையும் சுத்தம் செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். கேஷுவாலிட்டி வார்டை ஒட்டி இருந்த தன் அறைக்குள் நுழைந்தவளின் கண்களில் அவளுக்கு முதுகுப்புறங்களை காட்டின வண்ணம் முதல் கட்டிலை அடுத்து நின்று கொண்டிருந்த ஒரு லட்சியும் 5,00,000 விழுந்தனர். லட்சியின் கையை பிடித்துக் கொண்டு 5,00,000 பேசுவது அவளுக்கு தெளிவாக கேட்டது. காலையில நல்லா விடியறதுக்கு முன்னையே கிளம்பிடலாம்னு பார்த்தேன், முடியல. இப்போ எங்கூட இருக்கிற ஆளு எதிரில பங்கு கடை இருக்க, அதுக்கு சொந்தக்காரரு. பொண்டாட்டி இருக்கிறா, பத்தாக்குறைக்கு என்னையே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு பாக்குறதுக்கு முன்னால நான் போயிடணும். ஏன் என்னான்னு கேட்பாரு. அப்பால ரொம்ப கஷ்டமாயிடும். 5,00,000 சற்று நிதானித்து மீண்டும் பேசினாள். இந்த ஆயா, இந்த துணியை சுருட்டி என் வவுத்து மேல வச்சுக்கிறேன். நீ புடவைய இருக்க சுத்தி விட்டுடு. 4 மாச கர்ப்ப வயிறு தெரியற மாதிரி. என்ன? 5,00,000 நீட்டின ₹1 வேலை செய்தது. லட்சி உதவி செய்ய 5,00,000க்கு முதல் நாள் தோற்றம் சில நிமிஷங்களில் வந்துவிட்டது. நான் கர்ப்பம்னு நினைச்சு அந்த ஆளு அரண்டு போயிருக்காரு. பொஞ்சாதிக்கு உண்மை தெரியாம இருக்கணுமேனு நான் கேட்கறப்பெல்லாம் பணத்தை தாராளமா கொடுக்கறாரு. எனக்கு என்னாச்சு? இந்த புள்ளைய ஒரு தினுசா அழிச்சு விட்டேன். இன்னும் 5-6 மாசம் வயித்துல துணி கட்டிக்கினே அவரை ஏமாத்தி பணம் கறந்துருவேன். நான் வரேன் ஐயா, நேரமாச்சு. சற்றே தளர்ந்த நடையுடன் வராந்தாவில் நடந்து படிகளில் இறங்கிச் செல்லும் 5,00,000 பம்மென்று இருந்த வயிற்றின் மேல் ஓடிப்போய் வலிக்கும்படி 2 குத்துகள் விட்டால் என்ன என்ற ஆத்திரம் எழுந்த அதே வினாடியில் திடீரென்று அவளுக்கு ரொம்ப களைப்பாகவும் இருந்தது. சிவசங்கர் அவர்கள் எழுதிய தாய்மை சிறுகதை முற்றும். தாய்மைனா என்ன அப்படிங்கறதே தெரியாத ஒரு பொண்ணு. தவறான வழியில அந்த பொண்ணு நடந்துகிட்டு இருக்கா. அது மூலமா கிடைக்கக்கூடிய காசை வச்சுதான் அவ பொழப்பே பண்ணிட்டு இருக்கா. சோ குழந்தை ஆக ஆக அத கிராமத்து முறைப்படி தவறான முறையில அந்த கர்ப்பத்தை கலைச்சுக்கிட்டு இருக்கா. சோ அது அவளுடைய உயிருக்கே ஆபத்தா வரும்னு டாக்டர் சொல்லி கூட அவளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த நிலைக்கு ஆளாக்குனாம அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதிரில தான் கடை வச்சிருக்கான். கர்ப்பமா இருக்கங்கிறதுனால அதை சொல்லி சொல்லி மிரட்டி தான் நான் பணம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சோ இதுவா தாய்மை? தாய்மை அப்படிங்கிறது என்ன ஒரு உன்னதமான ஒரு சொல், உன்னதமான ஒரு விஷயம். எத்தனை பேர் தவம் இருக்காங்க குழந்தைக்காக, ஒரு கரு தரிக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக. ஆனா இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்களுக்கு தாய்மைங்கிற உணர்வோ அல்லது அந்த தாய்மை மேல இருக்கக்கூடிய மதிப்போ தெரியாமையே இருக்கு. சோ இப்படி ஒரு அனுபவம் அந்த டாக்டர் அம்மாவுக்கு வருது அப்படிங்கறதுதான் அதை நினைச்சு ரொம்ப களைப்பாயிடுறாங்க அப்படிங்கறத இந்த கதையோட எசன்ஸே. சோ இந்த கதை சம்பந்தமா உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.